ஒரு காலத்துல எல்லா மகர ராசிக்காரர்களும் சனி பயிற்சியை ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். குறிப்பா இந்த திருவோண நட்சத்திரம் படாத பாடுபட்டது. அப்போ சனி பயிற்சி நடந்துச்சு, நமக்கு பெருசா எதுவும் நடக்கவில்லையே அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது குரு 6ஆம் இடத்தில் மறைந்தது. இந்த குரு பயிற்சி குரு 7ஆம் இடத்தில் வருகிறது. நமக்கு அவர் விரையாதிபதியாக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து அந்த ஒளிக்கிரகத்தின் பார்வை நமது ராசிக்கு மேல் படப்போகிறது. இது ஒரு பிரமாதமான கோல்டன் பீரியடு, பிளஸ் பாயிண்ட் தான். இப்போ இதனால் வரை குருவோட பார்வையில ராகு இருந்ததுனால அவர் பிளஸ்ஸை மட்டும்தான் கொடுக்கணும், கண்டிஷன்ஸ் அப்ளை. அவர் வெறும் கிளாஸ் டீச்சரு, குரு தான் ஹெச்ஓடி என்ன சொல்கிறாரோ அதை கிளாஸ் டீச்சர் கேட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டுக்குள், ஒரு ஃபார்முலாக்குள் ராகு செயல்பட்டார். இனிமே ராகுவை அடக்க முடியாது. ஜல்லிக்கட்டு காளை எப்படி துள்ளி வருகிறதோ அதை போல் யாருக்கும் சிக்காமல் அடங்காமல் அப்படியே எல்லா டான்ஸும் ஆடுவதற்கு ராகு தயாராகிவிட்டார். இப்போ ஒரு 2 பேரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம சொல்லக்கூடிய காமெடி என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 3வது நபரை ஹர்ட் பண்ணும், 3வது நபரை பாதிக்கும். அப்ப அந்த பாதிப்பு கோபமாகி ஆவேசமாகி அதுவே வன்மமாகி அதுவே துரோகமாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம், இல்லை நடக்கும். கூடுதல் கவனம் தேவை. தவளை தன்வாயால் கெடும். என்னையெல்லாம் யார் கேட்கறது? ஏதோ உங்களுடைய நல்ல நேரம், இத்தனை நாளைக்கு நான் ஒரு குட் பாயா, நல்லவனா, ஆதிவாசி, அடக்கிவாசி அப்படின்னு இருந்தேன். ஆனால் எத்தனை நாளைக்கு தான் நானும் இப்படியே இருப்பேன்? இனிமே என்னுடைய கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், முடிஞ்ச டிஸ்கோ, பிரேக்கு எல்லாத்தையும் மொத்தமாக ஆடுறதுக்கு யாரும் இனி என்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு நான் வந்து விட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை பிரதர். ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் சொல்லுகிறார். எல்லாருமே இது நேரத்தில் குரு பயிற்சி, குரு இந்த ராசியை பார்க்குது, அந்த ராசியை பார்க்குது, பிளஸ் என்னங்கிறத பற்றி தான் பிரமாதமாக பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வரப்போகிற இந்த குரு பயிற்சியில் இது நாள் வரை குருவின் பார்வையை பெற்று வந்து கொண்டிருந்த அந்த ராகுங்கிற கிரகத்துக்கு இனி குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. சும்மாவே நான் ஆடுவேன், இனி என் இஷ்டத்துக்கு என்னை ஆட விட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி முழுவதுமாக சூறையாடுவதற்கு சுபக்கிரகமான குருவின் பார்வையை இழந்து முழுவதுமாக விஸ்வரூபமாக தனது விஷயத்தை எடுத்து சூறையாடுவதற்கு ராகு தயாராகிவிட்டார். 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களில் எந்தெந்த ராசிக்கு வருகிறதோ அவற்றிற்கு மேலும் மேலும் அபிவிருத்தியும், எந்தெந்த ராசிக்கு நெகட்டிவாக வரப்போகிறதோ மேலும் மேலும் நெகட்டிவ் பலன்களை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார். அடிபட்டதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி அடிபட்டுருச்சே, அப்படி அடிபட்டுருச்சே, இதுக்கு இந்த மருந்து போடலாமேன்னு சொல்வதை விட அடிபடுவதற்கு முன்பாகவே ஒரு எச்சரிக்கை பதிவாக இந்த பதிவை நாங்கள் வெளியிடுகிறோம். அதாவது எந்தெந்த ராசி எவ்வாறு தங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முதலில் பார்ப்போம். கிரக நிலைகளை முடிவில் பார்ப்போம். மகர ராசிக்கு இந்த பலனை சொல்வதற்கு தான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு காலத்தில் எல்லா மகர ராசிக்காரர்களும் சனி பயிற்சியை ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த திருவோண நட்சத்திரம் படாத பாடுபட்டது. அப்போது சனி பயிற்சி நடந்துச்சு, நமக்கு பெருசாக எதுவும் நடக்கவில்லையே அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது குரு 6ஆம் இடத்தில் மறைந்தது. இந்த குரு பயிற்சி குரு 7ஆம் இடத்தில் வருகிறது. நமக்கு அவர் விரையாதிபதியாக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து அந்த ஒளிக்கிரகத்தின் பார்வை நமது ராசிக்கு மேல் படப்போகிறது. இது ஒரு பிரமாதமான கோல்டன் பீரியடு, பிளஸ் பாயிண்ட் தான். ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்துல சமசப்தம பார்வை, உச்ச குருவின் பார்வை திரும்ப கிடைக்கிறதுக்கு இன்னும் 12 வருஷம் காத்திருக்கணும்.
இப்ப என்னன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இப்போ 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். இப்ப நான் சொன்ன இந்த 3 விஷயங்களிலும் ராகு உங்களை திரிக்க விடுவார், உங்களை தூண்டி விடுவார். இப்ப இதனால் வரை குருவோட பார்வையில ராகு இருந்ததுனால அவர் பிளஸ்ஸை மட்டும்தான் கொடுக்கணும், கண்டிஷன்ஸ் அப்ளை. அவர் வெறும் கிளாஸ் டீச்சரு, குரு தான் ஹெச்ஓடி என்ன சொல்றாரோ அதை கிளாஸ் டீச்சர் கேட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டுக்குள், ஒரு ஃபார்முலாக்குள் ராகு செயல்பட்டார். இனிமே ராகுவை அடக்க முடியாது. ஜல்லிக்கட்டு காளை எப்படி துள்ளி வருகிறதோ அதை போல் யாருக்கும் சிக்காமல் அடங்காமல் அப்படியே எல்லா டான்ஸும் ஆடுவதற்கு ராகு தயாராகிவிட்டார். அது எந்த இடத்துல வருதுன்னா உங்களுடைய வாக்குல அமரப்போகிறார். இப்போ உங்களுக்கு இது வெற்றி வரக்கூடிய காலகட்டம், பணம் வரக்கூடிய காலகட்டம், ஒரு சுபம் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜாலியா யதார்த்தமா ஜோக் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பீங்க. இந்த காமெடிங்கிறது என்னன்னா 2 பக்கமும் கூர்மையான ஒரு கத்தியை கையில் வைத்திருப்பது போல். இப்போ ஒரு 2 பேரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம சொல்லக்கூடிய காமெடி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 3வது நபரை ஹர்ட் பண்ணும், 3வது நபரை பாதிக்கும். அப்ப அந்த பாதிப்பு கோபமாகி, ஆவேசமாகி, அதுவே வன்மமாகி, அதுவே துரோகமாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம், இல்லை நடக்கும். கூடுதல் கவனம் தேவை. தவளை தன்வாயால் கெடும். இது குடும்பத்துக்குள்ளாரையும் நடக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளாரையும் நடக்கும், சகோதரர்களுக்குள்ளாகவும் நடக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல தானே நமக்கு பணம் வருது. 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம் தானே. இப்போ நமக்கு பணம் வரக்கூடிய ஏரியால நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்ல போய் அதனால் நல்ல விஷயங்கள் தண்டிக்கப்படும். அப்போ என்னன்னா யாராவது ஒருத்தங்க ஏதாவது நம்ம மேலேயே தப்புன்னு சொல்லட்டுமே, இம்மீடியட்டா பவுன்ஸ் ஆகக்கூடாது. இம்மீடியட்டா அந்த அட்ரினலின் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தலைக்கு ஏறக்கூடாது. அப்படிங்களா, சரிங்க சார், நான் யோசிச்சு சொல்றேன், என் பாஸ் கிட்ட கேட்டு சொல்றேன். அதான் என் ஒய்ஃப் கிட்ட கேட்டு சொல்றேங்கிறத தான் என் பாஸ் கிட்ட கேட்டு சொல்றேன். நிறைய இடங்கள்ல ஆண்களை விட பெண்கள் தான் தீர்க்கமாகவும் அமைதியாகவும் தீர்க்க தரிசனமாகவும் முடிவு செய்வார்கள். ஆம்பளைங்க கொஞ்சம் அவசரத்தில் முடிவு செஞ்சால் கூட வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் ரொம்ப பக்குவமாக யோசித்து ஒரு நல்ல முடிவு சொல்வார்கள். இந்த மாதிரி பயணிப்பது தான் புத்திசாலித்தனம். இதையும் தவிர தனஸ்தானம், அப்போ அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு குறுக்கு வழிகள் போனோம் அப்படின்னா அந்த நேரத்தில் குழு குழு குழுன்னு இருக்கும். பிறகு கர்மா தன்னுடைய வேலையை காண்பித்து விடும். இதில் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ல போகிறது, அங்கீகரிக்கப்படாத விஷயங்களை கையில் எடுப்பது, இவர் ஒரு 2 பேரை கூட்டிட்டு அவர் ஒரு 4 பேரை கூட்டிட்டு வர்ற மாதிரியான விஷயங்களுக்குள் போவது, ஒரு பில் இல்லாத, ரசீது இல்லாத, ஒரு ரெசிப்ட் இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்துக்குள் போய் பணத்தை முடக்கம் செய்வது, பிறகு கடல்ல போட்ட பெருங்காயம் திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது, எங்க போச்சுன்னோ தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் மாட்ட வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படும். அடுத்த ராகு செவ்வாயோடைய நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது செவ்வாய் இடத்தை குறிகாட்டுகிறது, மூத்த சகோதரரை குறிகாட்டுகிறது. அப்போ மூத்த சகோதரருடன் ஏதாவது வாக்குவாதம் செய்து கொள்ளாமல் இருப்பது. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், குறிப்பா இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகத்தான் வரும். இப்போ அந்த இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும், ஒரு வாகனம் வாங்குற மாதிரி இருந்தாலும், அதற்குண்டான ஒரு லீகல் டீமை வைத்து நாம் இதனை கையாள்வது. ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது, அப்போ அது நம்மை ஒரு கவச்சம் போல் பாதுகாப்பு கொடுக்கும்னாலும் அதற்காக நிறைய டைம் செலவு பண்றது, பொருள் செலவு பண்றது, நேரம் விரயம் பண்றது, அலையிறது, இதையெல்லாம் நீங்கள் மிச்சப்படுத்தி கொள்ளலாம். இங்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய களத்திரத்தை குறிகாட்டுகிறது. மூத்த சகோதரம், இளைய களத்திரம். அப்போ செகண்ட் ஒய்ஃப் இருக்கக்கூடிய நபர்கள், அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே
இது ரைட்டு தப்புன்னு நான் சொல்ல வரவில்லை. நீங்கள் கவனமாக இருந்து கொள்வது, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து வரக்கூடிய விஷயங்களை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களிலிருந்து வெளியே வருவது புத்திசாலித்தனம். திரும்பவும் நான் சொல்கிறேன், ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது. இருந்தாலும் வார்த்தைகளை நாம் விடும் பொழுது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க பேசும்போது அது நம்மை பாதிப்பதாக இருந்தாலும், நம்மை தரக்குறைவாக பேசுவது போல் இருந்தாலும், நீங்கள் வெளியில் ஒரு பெரிய ஜாம்பாவானாக இருக்கலாம், ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கலாம், பச்சை இங்கில் கையெழுத்து போடக்கூடிய நபராக இருக்கலாம். ஆனால் குடும்பத்தில் ஏதோ நம்மை நெருடலாக பேசுவது போல் இருந்தாலும், இப்போலெல்லாம் இல்லை, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும், அமைதியாக இருப்பது, அதுதான் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு நம்ம நகர்ந்துக்கிட்டோம்னா அந்த விஷயம் நகரும். ஒரு நபர் பேசும்போது இன்னொரு நபரும் பேசலாம், அப்புறம் இன்னொரு நபரும் பேசும் பொழுது அவரும் பேசலாம் அப்படின்னு போனால் இது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். முடிந்தவரை மௌன விரதம், அதையும் தவிர குறிப்பாக யோகா, தியானம், மெடிடேஷன், சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்வது. அப்போதான் நம்ம ஒரு வெறித்தனமாக தூண்டப்பட மாட்டோம். இதெல்லாம் நீங்கள் கைப்பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் குரு பார்வையும், இன்னொரு பக்கத்தில் இப்பொழுது நான் சொன்ன இந்த ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸையும் நீங்கள் ஃபாலோ செய்யும் பொழுது நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள். உச்சகுருவின் காலம், அந்த பார்வை உங்களுக்கு படக்கூடிய இது காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. இது நாள் வரை மிதுனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இனி கடகராசி மண்டலத்தில் உச்சமடைய போகிறார். இது நாள் வரை அவர் ராகுவை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இனி அவர் ராகுவை பார்க்க மாட்டார். இனி அவர் விருச்சிகத்தையும் மகரத்தையும், மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானைத்தான் பார்க்க போகிறார். மேலும் ராகு என்ற கிரகம் இப்பொழுது சனியின் வீட்டில் தனது சொந்த நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அவர் செவ்வாயின் நட்சத்திரத்தில். இந்த கூட்டணியில் நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு, சனி, செவ்வாய் அனைத்து அசுப கிரகங்களும் ஒன்றாக இந்த இடத்தில் சங்கமிக்கிறது. இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்க்கையை வழிபடுவது, அஷ்டமி திதிகளில், அமாவாசை திதிகளில், பௌர்ணமி திதிகளில் வாராகி, பிரத்யங்கரா, காளிகாம்பாள் போன்ற உக்ரமான தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்து, முடிந்தால் சின்ன சின்ன யாகங்களோ, அர்ச்சனைகளோ, அபிஷேகங்களோ, அன்னதானங்களோ செய்வதன் மூலம், இந்த தெய்வங்களுக்கு உண்டான மந்திரங்களை, ஜபங்களை செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக குறைத்து கொள்ளலாம். முடிந்தால் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் அல்லது அர்ச்சனை போன்ற விஷயங்களை உங்களால் உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். பிறகு ராகு செவ்வாயின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான முருகன் கோயில்ல நீங்க செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை, அபிஷேகம் செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக கட்டுப்படுத்தி கொள்ளலாம். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.